ஹலோ UPSC ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸாமினேஷனுக்கு அரௌண்டு 3 months தான் இருக்குது. இந்த 90 days நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் உங்கள் சக்ஸஸை டிட்டர்மின் பண்ண போகுது. இந்த 90 days பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ரிவிஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட இந்த எந்த விதத்தில் நம்ம பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அடுத்தது ரிவிஷன், ஃபாஸ்டஸ்ட் மெத்தடில் எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். UPSC எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான வழி என்னென்னா ரிவிஷன் பண்ணுறது தான். ஏன்னா எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே ரிவிஷன் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா it will be very difficult for us to identify the right answer. ரிவிஷன் இல்லைன்னா எக்ஸாமில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். எப்படி ரிவிஷன் பண்ணுறது? ரிவிஷன் பண்ணுறதுங்கிறது மெக்கானிக்கலாக கவர் டு கவரை மனப்பாடம் பண்ணுறது இல்லை. ரிவிஷன் பண்ணுறதுனா எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியாவோ சப்ஜெக்ட் வாரியாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து ரொம்ப தெளிவாக படிச்சிங்கன்னா அந்த ரிவிஷன் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சார் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். லாஸ்ட்டு 15 years ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்கங்கிறது தெரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்தியன் பாலிட்டி 2011 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இருந்து மட்டும் 40 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதே இது சிட்டிசன்ஷிப்லேருந்து ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்கிறாங்க. என்னோட பாயிண்ட் சிட்டிசன்ஷிப் படிக்காதீங்கன்றது இல்லை, பார்லிமெண்ட்டை நிறையா படிங்க, பார்லிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க, சிட்டிசன்ஷிப்பை கொஞ்சம் மேலோட்டமாக படித்தா கூட போதும். ஸோ இந்த மாதிரி ஹை ஈல்டிங் ஏரியாஸை கண்டுபிடிச்சி அதை எக்ஸாஸ்டிவாக படிச்சிங்க, திரும்ப படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நமது UPSC ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒரு 60 hours கிராஷ் கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த கிராஷ் கோர்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் எல்லா GS சப்ஜெக்ட்ஸையும் நம்ம 60 hours முடிக்க முடியாது. வாட் we are going to focus is இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் PYQஸில் எந்த ஏரியாஸை அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம சயின்டிஃபிக் அனலைசிஸ் பண்ணி அதில் இருந்து நம்ம என்ன டேக்அவே இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் ஆர் த டாபிக்ஸ் விச் மஸ்ட் பி ரெட் ஆர் விச் இஸ் ஹேவிங் ஹை ரிட்டர்ன்ஸ், அந்த மாதிரியான டாபிக்ஸை ஒவ்வொரு சப்ஜெக்டோட ஃபேக்கல்டிஸும் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி அந்த ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஃபார் ஈச் சப்ஜெக்ட் 10 to 12 hours அப்படின்ற பேசிஸில் நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லேக்காக இருக்கிறவங்களுக்கும் மேபி நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாகவும் ப்ரிசைஸாகவும் இந்த ப்ரோக்ராமை கொண்டு போகிறதுனால ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் உங்களுக்கு எல்லா GSலையும் ஒரு தரவான ரிவிஷன் அல்லது நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ்ல ஒரு ரிவிஷன் கிடைச்ச மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கைடட் மென்டர்ஷிப் இருக்கும். யூ வில் பி கெட்டிங் a chance to interact with our directors and mentors. சாதிக் சாரும் சரி, சிவராஜ்வெல் சாரோடையும் சரி, மற்ற ஃபேக்கல்டி மெம்பர்ஸோடையும் உங்களுக்கு டைரக்டா உங்களோட queries-உம் சரி, உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கும் உங்களுக்கு we are planning. So 60 hours-ல ஒரு 500 topics at least we are going to touch. So make use of this and make your preparation streamlined. ஹாய், நான் சுரேஷ் குமார். இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றி நிறைய கேட்டிருப்பீங்க. பட் இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், அபவுட் திஸ் கோர்ஸ், a reality check. This course is not a magic wand. It won't turn you into an expert overnight, but it will surely help to efficiently do your revision. சரி, இந்த கோர்ஸ் யாருக்கு இங்கே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்? ஃபர்ஸ்ட், ஏற்கனவே நீங்கள் UPSC ப்ரிலிமினரிக்கு தேவையான சப்ஜெக்டை ஒரு தடவையாவது படிச்சிருந்தீங்கன்னா I will say you are in the right place. இது உங்களுடைய நாலேஜை பாலிஷ் தான் பண்ணும், புதுசாக கட்டணம்லாம் கட்ட உதவாது. செகண்ட், உங்களுக்கு ரிவிஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நீங்கள் ஏற்கனவே படித்து இருப்பீங்க, ஆனால் எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் யூ வில் பி ட்ரவுன் இன் a sea of information. இப்படி இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களோட ரிவிஷனுக்கு ஒரு GPS-ஆக இருப்போம். தேர்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டு UPSC எக்ஸாமினேஷன். ஒரு பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே போகிற மாதிரி எங்கே பஞ்சு விழும் எப்படி வரும்னே தெரியாது. இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு திஸ் கோர்ஸ் வில் ஹெல்ப் யூ to prepare and revise what you have studied so far in the best possible way in the shortest time. Fourth reason, பொதுவாகவே நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி படித்து பழகிட்டோம். ஸோ அது எப்போவுமே ஒரு வகையான கான்ஃபிடென்ஸை நமக்கு தரும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் ரிவிஷனில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கா?
this course will give you that confidence of you boosting your last minute preparation for this UPSC examination. The fifth and the most important reason, ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா so far so good. ஆனால் ரிவிஷன்ஸை மட்டும் உங்களுடைய ஓன் லக்குக்கு விடாதீங்க. and this course will be most suitable for those who are doing self preparation. இது வரைக்கும் நான் சொன்ன 5 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் கூட உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா then this is a right course for you. Don't leave your success to chance. Give it to the best effort possible. See you all there in a crash course.